டேய், வந்தவன் ஒன்றும் கூட்டமாக வரல, தனியாக தான் வந்து இந்த நிலைமைக்கு ஆளாகியிருக்கான். அவனை என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். போனவை. டேய் சீக்கிரமாக வேண்டா. டேய் கடுப்பாக இருக்கடா, கிளம்புடா தயவு செய்து. இதை மட்டும் வாசி கொடுத்து விட, கை நீட்டி காசு வாங்கிட்டேன். அவங்க எங்கடா? அவனை போயிட்டானோ வா. அடே 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 டா அரா நடா அடிற சே அரா அடே 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 நிப்பாட்றா லா நிப்பாட்றா. டேய் அட்ரா நீ. லா நிப்பாட்றா. ஏமாடா கை வைக்கிற? சொல்லிக்கிட்டு இருக்க அப்புறம் டேய் பிரேமே, எங்கடா அந்த பையன் ஆளை காணோம்? வந்துடுவான். இதுக்கும் காசு வரான்னு தெரியும். என்னண்ணே நொட்டு வந்துட்டீங்க? வண்டி போய் முக்குல நின்னதுக்கு அப்புறம் தானே ஆக்கி விட்டாங்களே. அதான் வந்துட்டில. எப்படியோ வந்துட்ட, போய் குளிச்சுடுவா. ஆமாம் குளிக்கிறாங்க போ. இல்லை போய் குளிச்சுடுவா போ. அண்ணே என் சட்டெல்லாம் இங்கே இல்லைண்ணே, வீட்டில் இருக்குண்ணே. என் சட்டை எதாவது இருக்கும், எடுத்து போட்டுக்க போ. போ. அவ்வளோ கோவம் வருது. அவளை அங்கேயே பிறந்திருக்கணும். சரி பிஞ்சு போயிடும். இதுக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரதா இருந்தால் வா, இல்லைன்னா வராத. நான் வரல, நீயே வச்சு பார்த்துக்க. நான் வேலைக்கு போயிடுவேன், அவனை 2 பேரும் ஸ்கூலுக்கு போயிடுவானுவோ, நீயே பார்த்துக்கோ. என்னடி இப்பெல்லாம் என்னை பார்க்க ஒரு 10 நிமிஷம் கூட இல்லைல்ல? நீ வேற நிலம தெரியாம பேசாதடி. ஏன் என்னாச்சு? நேற்று பக்கத்தில் இருக்க தப்படிக்க போயிருந்தோமா, அங்கே வேற அவனை வழக்கம் போல் வந்து பிரச்சனை பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் என் தம்பியை வேற போட்டு அடிச்சிட்டாங்க. உடனே தினேஷ் வந்து அந்த பேரை திருப்பி அடிச்சிட்டான். டேய் லூசு, இவ்வளோ அலட்சியமாக சொல்கிற? உன் தம்பி அடிச்சிருந்தா நீ தாண்டா அவங்கள அடிச்சிருக்கணும். அங்கே போயிட்டு தம்பி அடிச்சிட்டானோ அண்ணன் அடிச்சிட்டானோலாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. அந்த வேலையை முடிச்சு கொடுத்து தானே வரணும். எனக்கு டே இருக்கிறதே ஒரு பிடி, அதையும் அவன்கிட்ட கொடுக்குற. வாடா. ஏதோ சொல்ல வந்த போல, சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சொல்லுடி. என் பர்த்டே வருதுல்ல, இந்த இயர் உன் கூட இருக்கலாம்னு நினச்சேன். எங்கள் அம்மா வேற மாமா வீட்டுக்கு போகணுன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னடா யோசிக்கிற? என் பர்த்டே எப்போ தானே யோசிக்கிற? அம்மாண்டி. சிப்போ. ஏய் ஏய் இல்லடி. ஏய்
நில்லுன்னு சொல்கிறேன்ல, விடு. அதான் மறந்துட்டேன்னு சொல்கிறேன்ல. என் ஞாபகம்லாம் உனக்கு எங்கே இருக்க போகுது? மறந்துட்டேன்னு சொல்கிறப்ப காலை விழணுமா? ஆமாம், காலில் விழு. இறைவனாச்சும் இருக்கானான்னு பார்த்துக்கிறேன். டேய் 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 லூசு. நிஜமாவே மறந்துட்டியா? மார்ச் 18ன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சுக்கிட்டே தான் இப்படி பண்ணுறியா? சும்மா உனக்கு அடுப்பு வச்சு பார்க்கலாங்களா? சரி, உன் பர்த்டேக்கு என்ன gift வேணும்னு சொல்லு. கிஃப்டா? இந்த கைலி, கையில் கட்டியிருக்க கயிறு, கழுத்தில் மாட்டிருக்க செயின், காதில் போட்டிருக்க தோடு, இதெல்லாம் இல்லாமல் நீட்டாக பேண்ட் ஷர்ட் போட்டுவா. உன்னை நான் அப்படி பார்த்ததே இல்லை. நான் அப்படி இருக்கேன்னு தானே லவ் பண்ணேன். அப்படி இல்லைடா, உன்னை அப்படி பார்க்கணுன்னு ஆசை. என்னாலாம் முடியாது. சரி, கல் எப்போ இருக்குவாங்க? இன்னும் காம நான் தான் கல்லை ஆக்கி வாங்கினேன். கையில் எவ்வளோ காசுங்க பாருங்க. இருக்கிற காசுக்கு தான் பீடி வாங்கி அடிச்சாச்சு. இவனுங்க ஏன்டா இங்கே வரானுங்க? வேற எங்கே போகணும்? கல்லுக்குடி தான் போகிறானோ. அவங்கள்ட்ட கொடு. அங்கே என் அண்ணன் உட்காந்துருக்கான், அவன்கிட்ட வாங்கிக்குவோமா? ஏற்கனவே நடந்ததுக்கே மூஞ்சில் சொத்து தூக்கி அடிக்கிறான், நீ வேற ஏன்டா? உடனே இங்கே போய் சொல்லுண்ணே. அங்கே என் அண்ணன் உட்காந்துருக்கான்ல, ஆ. அவன்கிட்ட போய் 50 பணத்தை வாங்க. என்னடா கல் குடிக்கவா? கரெக்டாக கண்டுபிடிச்சாங்களே. சும்மாடா. அதெல்லாம் இல்லை, பயலோட டியூஷன் விட போகிறேன். யாரு? அதான் எங்கே போகிறேன்னு தெரியுதுல. எங்க வேணா போங்க, சுத்திட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போய் சேருங்க. என்னமாடா நீங்க 2 பேரும் பேசிக்கல? அதை பற்றி பேசாத, நான் தான் தப்பான மாதிரி பேசிக்கிட்டு. அக்கா, என்னடா 50 ரூபா காசு இருந்தா கொடு. இந்த வயசுல உனக்கு கல் கேக்குது? சரி கொடு. குடி. சரி, வரேன் தீபிகா. வாண்ணா. விட்றா, எங்கே போயிட போகிறானோ? திருவிழாவுக்கு வந்து தான் ஆகணும். பார்த்துப்போம். வாண்ணே. என்னடா பிரச்சனை? இல்லைண்ணே, இந்த பையன் தான் நேற்று போதையில் வாசிக்கிற பசங்களை போட்டு அடிச்சு விட்டான். அந்த பசங்களும் திருப்பி அடிச்சு விட்டு வாசிக்காமல் போயிட்டானுவோ. என்னடா பேசுகிறீங்க? நம்ம பையன் மேலே தானே தப்பு. அங்கே தப்பு சரின்னுலாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. இவனை அடிச்சிட்டான்னு மட்டும் பேச வரல. என்ன நம்ம ஆளுங்க 10 பேர் அங்கே நிற்கும் போது இவனை அடிச்சுட்டு பாதியிலே வாசிக்காமல் போயிருக்கானுவோ. அவனை எப்போ சும்மா விட்டு வந்தீங்க? சரி உன்ன அதானே பேசிக்கிட்டு இருந்தான். அவன் கையை கலையை உடைக்கணும். ரே, அதெல்லாம் சூட்டோட சூடாக பண்ணிட்டா. இப்போ அடித்தா வேறு மாதிரி பிரச்சனை ஆகும். சரி பார்த்துப்போம். 6 மணிக்கு வீட்டுக்கு வா. 2 மூட்டை எடுத்து பண்ணும். இவனுக்கெல்லாம் என்ன எவ்வளோ பயப்படுறீங்க? அவன் ஒரு சைக்கோடா, அவன்கிட்டலாம் பார்த்து தான் இருந்துக்கணும். அந்த குச்சை வச்சுட்டு இன்னும் எத்தனை நாள் விட்றான்னு பார்ப்போம். ஏன்னா தாங்கினா இன்னும் 4 மாதத்துக்கு. டேய், எண்ணெயை கொஞ்சம் அதிகம் ஊற்றிட்டியா? இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 10 நிமிஷம் இருடா. வெந்துட்டு தட்டை எடுத்துட்டு வா. தோ வந்துட்டேன் பாருண்ணே. அண்ணே, கால் எனக்கு. இந்தா பார்த்து. நீ குன்ன, நான் பார்த்துக்கிறேன். ஏய், வந்து சாப்பிட்டு போவாங்க. அண்ணே, கால் எனக்கு. இவன் ஒருத்தவன் காலு சும்மாறா. நந்து எடுத்துக்கடா, இந்தாடா. அண்ணே, டே பட. ஐயா போய். இல்லை, இவாடா. இந்தா. என்னடா என்கிட்ட மூஞ்சி கொடுத்த விட பேச மாட்டேற? நான் வஞ்சன்னு கோவமா? சரி, நான் எதுவும் சொல்ல போ. செருப்பு இஞ்சி பண்ணாய சோத்துக்கு உக்கறது கிடந்தப்ப நீ தானடா பார்த்துக்கிட்ட. மூஞ்சிக்கு நேரம் சொல்லு, வாங்கிட்டு செவனேன்னு போயிடுறேன். இந்த திட்டத்துக்கு என்னோட உரிமை இருக்கு? எங்கள் அப்பானு கூட இல்லை. சரி விடு, சாப்பிடு.
இந்தா நீ சாப்பிடு. இவனை ஏன்டா அடிச்ச? டேய் இங்கே வா வேறு வலிக்குதா? வாயில அடிச்சு விட்டு வலிக்குதானே கேட்குற? நல்லா இருக்கா? ம் டான்ஸ் ஆடலாமா? ஏடி போட்டு ஆடுறா. அடி. அண்ணே என் அண்ணன் இங்கே வந்தானா? ஏன் வீட்டுக்கு வரலாமா? இல்லைண்ணே மத்தியானம் சாப்பிட கூட வரல. இல்லைடா இங்கே வரலையே. லே தினேஷை பார்த்தியா? இல்லைண்ணே காலையில் வேலைக்கு போகும்போது தானே பார்த்தேன். இங்கே தான் இங்கே இருப்பான், வந்துடும் போ. ஏன்டா என்ன ஆனிச்சு? அண்ணன் எங்கே ஒன்றுனே தெரிலண்ணே. அண்ணா இவன் அண்ணா எங்கேயாச்சும் பார்த்தியா? இல்லைடா பார்க்கல. பாட்டியம்மா என்னப்பா? அண்ணா எங்கேயாச்சும் பார்த்தீங்களா? இல்லையே, நான் பார்க்கலையே. எங்கே போய்? டேய் அழுவாடா. ஏன் இப்போ அழுவுற? இங்கே அண்ணா எங்கேயாச்சும் போய்ப்பாங்க, வந்துவாங்க. சரி இப்போ என்ன விட அழுவாத. என் அண்ணன் என்னை விட்டுட்டே இருக்காது. இங்கே ஏன்டா எங்கேயாச்சும் சுற்றிட்டு இருப்பாங்க, அழுவாத. அழுவான்னு சொன்னால் அழுவக்கூடாது. நான் இருக்கேன்ல, வா. இங்கே தான் எங்கேயாச்சும் சுற்றிட்டு இருப்பாங்க. உள்ள வா, வீட்டுள்ள வா. நீ போலியாடா ஒன்றும் அண்ணன் இன்னும் வரல. வரலையா? மணி 11 அதான் இப்போ என்ன பண்ணுன்னு தெரியல. கரண்ட்டு போயிடுச்சு. சரிவா வெளில போவோம். இல்லையே நந்து ம். ஏந்தி. அண்ணன் வந்துடுச்சா? அண்ணன் வருவான், இரு நான் ஒரு டிவி பார்த்துட்டு வந்துடுறேன். அண்ணா அண்ணா நான் ஏந்திண்ணே. அண்ணா ஏந்திண்ணே. சொல். நான் வாண்ணே. என்னண்ணே எழுத்துட்டு போற? என்னடா வாண்ணே, சொல்லுவேன் வாண்ணே. என்னாச்சுண்ணே? வாண்ணே, இங்கே வாண்ணே. என்னாச்சு உனக்கு? அங்கே வாண்ணே, வாண்ணே. அங்கே அங்கே வாண்ணே அண்ணனை. தினேஷ்
டேய் டேய் தினேஷ் ஏந்து என்ன டேய் எந்திரா லே லே எந்திரா லே எந்திரா தலை நசிங்க போங்க. லே தினேஷ் எந்திரா லே எந்திரா அண்ணே ஏந்திருண்ணே. போடா அண்ணே ஏந்திருண்ணே, ரோட்ல படுத்து கிடக்கண்ணே. போடா. ஏந்திருண்ணே, வீட்டுக்கு போலாம் வாண்ணே. அண்ணே ஏந்திருண்ணே. டேய் எந்திரா எந்திரா. வாடி இங்க என்னடா பண்ற? தினேஷ் கிட்ட அங்க என்னண்ணா இருக்கு? என்னடா என்னடா? ஒரு அனாதை எத்தனை வாட்டி தாண்டி அனாதையாக்குவாங்க. ஐயோ உனக்கு நான் என்னன்னு சொல்றது? ஏய் ஏஞ்சி போடா, கூட்டிட்டு அண்ணே போ. வாண்ணே கூட்டிட்டு போலாம். அண்ணே வாண்ணே போறேன். எந்திரி போலாம். எந்திரி வாண்ணே. போ. உனக்கு தெரியாம வந்திருக்காது. எவன்டா பண்ணது? ஏன்டா அங்கே சைக்கிள் நிப்பாட்டி வச்சோமே இருக்குமா? சைக்கிள் ஒண்ணு அந்த ஃப்ளெக்ஸை பாருண்ணே. இந்த பூமியில் கோழைகளுக்கு நடுவே பிறந்த வீரனே, எங்களையும் வீரனாக்கிய மாவீரனே, உனக்கு பிறந்தநாள் கொண்டாடுவதில் எங்களுக்கு பேரின்பம். அண்ணே கிழிச்சிரோமா? இல்லை வா. சைக்கிளை போடுறா. என்னென்ன பண்ண போற?
சரி நன்று. என்ன பண்ண போற? ஏய் நீ எங்கே போய்ட்றா. நீ வீர பரம்பரைனா நான் பரம்பரையா? சூப்பர்ண்ணே. வா. உங்களை எங்கே பார்த்துக்கணும் பார்த்துக்கிறேன்டா. ஏறு ஏறு. ஏன் வந்து உட்காந்துருக்க? போடா. ஃப்ளெக்ஸ் எரிச்சு விட்டானு தானே உட்காந்து. டேய் ஏஞ்சி போடா. நான் சொல்கிற கொஞ்சம் கோவப்படாமல் கேளுண்ணே. இந்த தினேஷ் போய் தான் ஃப்ளெக்ஸ் எரிச்சான். சாப்பில் கூட ஒன்று போட்டு அடிச்சானண்ணா, அந்த பேர் தானே. உன்னால் திருப்பி அடிக்க முடியலன்னு என்கிட்ட கோத்துடுற. சாவலே வச்சு அவனை செஞ்சுருப்பேன். ஏதாவது நல்ல நேரம் தப்பிச்சிட்டான். அவன் ஏன்டா என் ஃப்ளெக்ஸை எரிக்கணும்? அதானே கொஞ்ச நாள் நம்பால்ட்டே வச்சிட்ருக்கான். அதுவும் இல்லாமல் எரிச்சு நக்கலாக வேற பார்த்தான். அந்த எங்கே இருப்பான்? கல்ல இருக்கிற பையனை இங்கே தான் காலால் வேலை பார்க்குறான். ஜீவதாண்டா காலால் வேலை பார்க்குறானே. இப்படி தான் வருவான் மதியம் சாப்பிட. வரான். வரானா? ஏய் இங்க வா. இங்க வா. வாடாங்கிறல்ல. லே 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 நில்றா நில்றா. டேய் புறா அவன புறா. Hey, bro. Hey.
என்ன பண்ண போற? போடா 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 அண்ணா போ. செத்தடா அன்னைக்கு. எறா கையரா. எச்சல பொறுக்கி திங்கிற நாய் நீ என் பிளக்ஸ் இருக்கிற. எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாதுண்ணா. நம்ம வீட்டு பின்னாடி டேரில் இருக்குல்ல, நாய் 2 குட்டி போட்டுருக்கு. எடுத்து வளர்ப்போமா? என்ன நான் பேசிட்டே இருக்க, நீ என்ன பேச மாட்டேன்? அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளக்ஸ் இருந்துச்சுல, ஆமாம். அது தினேஷ் அண்ணன் தான் அந்த கொளுத்துச்சு. ப்ளஸ்ஸா? ஆமாண்ணே. இத்தனை நாளாக ஏன் சொல்லலை? தினேஷ் அண்ணன் யாட்டி சொல்லக்கூடாதுன்னு சொன்னிச்சு. சரி, இது எதுவும் அண்ணன்ட்ட சொல்லாத, காமிச்சிக்காத. டேய் சாவி எர்றா சாவிய சொல்லிட்டு இருக்கான், வகுந்துருவேன். ஏய் என்ன வெய். இனிமே பார்க்க தானே போறேன். ஊருக்குள்ள நான் தான் பெரிய
மாதிரி சொல்லிட்டு வேணா சுத்துங்க. அப்ப இப்ப விட்டு போற மாதிரி போக மாட்டான், அறுத்து போட்டு போயிடுவேன். ஐயோ வேணாம் வாண்ணே. அண்ணே அண்ணா வாண்ணே. அண்ணே வந்துருண்ணே வந்துருண்ணே. வாண்ணே. பேண்ட் சட்டை சூப்பர்ண்ணே. ஏய் ஸ்கூலுக்கு தானே போற, போதும் போ. எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஒன்றும் சரியில்லையே, ஏதோ நடக்குது. டேய் மூக்கு அடிச்சியாடா. டா கடைசியாக என்னையும் ஸ்கூலுக்கு வச்சுட்டீங்கடா. போடா. லே அங்கே பாடா. நைட்டு அண்ணன் வீட்டில் இல்லையா? இல்லைண்ணே. இன்னும் அப்படியே சும்மா விட்டுருன்னு நினச்சியா?